இன்னைக்கு ஒரு பொடியும் ஒன்று வந்து இருக்குது காவல். ஒரு போட்டை விட்டு இந்த அரசாங்கம் ஏத்தலாம். சரி, பாம்பு ஒன்று காப்பாற்றிக்கொண்டிருக்கிறார் ராணுவ வீரர். 4 மாத குழந்தையின் உடைய கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று 30ஆம் தேதி காலையில் நாங்கள் கண்டாவளை பாலத்தடிக்கு வந்திருக்கிறோம். கண்டாவளைக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து கண்டாவளை சந்தியை மட்டும் இந்த ரோடை மேவி தண்ணி பாய்ஞ்சி கொண்டிருந்தது. ஸோ இன்றைக்கி தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்குது காலையில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது A32 பாதை. இந்த பாதை இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால முல்லைத்தீவு பக்கம் போக முடியாது. போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ நாங்கள் இந்த பாலத்தில் என்ன நிலவரம் சொல்லி எடுத்து போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு இருந்து கொண்டிருக்குது. ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரேதம் ஒன்றை கொண்டு போகிறதுக்காக வேண்டி வாகனம் வந்து கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தில் ஒரு பொடி ஒன்று கொண்டு போகிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை இந்த பொடி ஒன்று. ஸோ முன்னுக்கு பாலம் முடிஞ்சிருக்கு, கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரம் கண்டாவளை கண்ணையன் பாலத்தின் நிலவரம் இப்படித்தான் இருக்குது. ஸோ முன்னுக்கு ஒரு அண்ணன் நிற்கிறார், அவரோட கேட்டு பார்ப்போம். அண்ணன், இந்த இடத்துல என்ன நிலவரம் அண்ணன்? இது கண்ணையாவாலம் ஒன்று சொல்ற சரிதானே? இது புளியம்பங்கனை சந்தி 200 மீட்டர் சரிதானே? இது கண்ணையா பாலம்னு சொல்றது. இந்த பாலத்துல உங்க பிறந்த ஒரு விஷயம் ஒரு சனம் எல்லாம் வந்து இதுல காவல் நிக்குது. பட் அங்கே இருந்து வந்து கூட ஒரு பிரச்சனைகள் நிக்க ஒரு பொடியும் ஒன்று வந்து இருக்குது இல்ல காவல். ஒரு போட்டை விட்டு இந்த அரசாங்கம் ஏத்தலாம் சரிதானே? சிங்கள ஊர்ல எல்லாம் கெளியில எல்லாம் இருந்து காப்பாத்துறாங்க. உண்மையில சிங்கள மக்களை நன்றி சொல்லணும். வேற ஆமிக்காரர் நேவிக்காரர் எல்லாம் இங்கே அந்த ஒரு உதவியை அவசரமா செய்து கொடுக்கட்டும் சரிதானே? இந்த மக்கள் எல்லாம் உள்ள போகணும். அங்கால உள்ள பிரச்சனை இருக்கும், இவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கும். கேம்பஸ் புள்ளிகள் வந்து 8 புள்ளிகள் 2ஆம் கட்டையில இருக்கு சரிதானே? போவேலாம் அதாவது பண்ணிட்டு அதோட படிச்சுட்டு லீவ்ல வந்து போயிடலாம் நிக்குது. எங்கட வீட்டை வந்து நிக்கிறா அன்றியுமே எல்லாரும் அங்கால போயிடலாம். வீடுகள்ல யார் யார் களவெடுத்தாங்களோ என்ன நடந்தது அதை பற்றி தெரியும். இதுக்குரிய முடவை உடனடியாக இந்த அரசாங்கம் சரியோ இங்க எங்கட ஏஜிய சார் உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது சரிதானே? இதை உடனடியாக எங்களுக்கு இதை செய்து தர சொல்லி மற்ற அரசியல்வாதிகள் ஒரு தரையும் காணல சரிதானே? அரசியல்வாதிகளுக்கான பேர் பெருவின் ஒரு தரம் இந்த நிலைமையை கதைக்கிறதுக்கும் இல்லை. எல்லாத்தையும் பெரியன இந்த ஜனம் இங்க அல்லோலப்படுது இஞ்சாலை மங்கால என்னன்று ஒன்று சரிதானே? ஆனா போலீஸுக்காரர் அது செய்கிற வேலை வேண்ட கடமை ஓகே. என்னடா விட்டு என்ன நடந்தா பிரச்சனை மறைக்கணும், அதை விடுங்க. ஆனா இஞ்சத்து ஆக்கள் இதை செய்யணும் அவசரமா. பொடி ஒன்று வந்து காவல் இருக்கு 3 நாள். இதை உடனடியாக நிறைவேற்றி தர சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கோ. ஓகே, இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் வந்தா கஷ்டப்பட்டு போவோம். உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால்
போக முடியாத நிலைமையில் இருந்த இந்த பால வேலை திட்டம் ஒரு அண்ணன் இந்த இடத்துல போன பிறகு இந்த பொடியை கொண்டு போகிறது தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நிலவரம் இப்படி தான் இருக்குது. கண்டாவளை பக்கம் நடந்த ஒரு துயர சம்பவம். உண்மையிலே இந்த மாதிரியான நிலைமை பல சங்கடத்துக்குரிய ஒரு நிலைமையாக தான் இருக்கும். 4 மாத குழந்தையை பறி கொடுத்து அதையும் பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாத நிலைமையில் இந்த இடத்துல இந்த பாலத்தினூடாக போக முடியாவிட்டாலும் உங்களுக்கு இந்த வெள்ள அனர்த்த முகாமைத்துவத்தால் ஏதாச்சும் ஒழுங்குபடுத்தி இந்த இதுகளை செய்து கொடுக்கறதுக்கான இது பண்ணாமல் இருக்கிறாங்க. நாங்கள் பாலத்துக்கு அங்கால ஒர்க்காக போய் பார்த்து முன்ன நிலவரம் வந்து நேற்றோட ஒப்பிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் தண்ணி நல்லா குறையலாம். ஆனால் போக்குவரத்துக்கு செய்ய முடியாத நிலைமையில் தான் இருக்குது. யாராவது நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தான் ஓரளவு இந்த இடத்துல வந்து போகக்கூடிய ஒரு பயங்கர தாழ்ப்பை வேணும் இழுக்குது இந்த இடத்துல இழுக்குது பயங்கரம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட உதவியோடு தான் இதை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் இந்த இடத்துல உதவி செய்கிறதுக்காக வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலையும் இராணுவம் வந்து நிற்கிறாங்க. ஜீவன்ல வேற அவங்களோட சாமான் கொண்டு போகிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் ஜீவன் அண்ணா அவர்களுக்கு அறிவிச்சிருந்தோம். ஸோ அவர் உடனே வர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது மாற்றங்கள் நடக்குதான்னு சொல்லி. அறிவித்து ஒரு அரை மணி கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீவன் நான் வந்து நிற்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்த பக்கம் இருக்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்மையிலே போய் முகம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறார். Ayo betul, ini dan nenek.
இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புடையன் வகையைச் சேர்ந்த ஒரு பாம்பு உண்டு பாலத்தடியில் சிக்கிக்கின்றது. இதை ஒரு இராணுவ வீரர் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கார். அரசு அதிபர் அவர் இந்த பார்வைக்கு போயிருக்கிறார். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் A32 பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது பரந்தனுக்கும் விசுவமண்டினூடாக போகக்கூடிய முல்லைத்தீவு பாதையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாலங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்குது. அதில் ஒரு பாலம் வந்து முழுமையாக இப்போ வாகனம் போக முடியாத நிலைமையில் இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆகவே இந்த பாதையை தற்போது பயன்படுத்த முடியாது. பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு போகக்கூடிய இந்த பாதை பயன்படுத்த முடியாத நிலைமையில் காணப்படுது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கண்டாவளை பிரதேசத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருந்தோம். இதே போன்று வேறு எங்கெங்கே அனர்த்தம் நடந்திருக்குங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.